வணக்கம், என் பேரு டாக்டர் எஸ்பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006 ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆசன வாயில சில பேருக்கு பிளவு மாதிரி ஏற்படும். ரொம்ப மலச்சிக்கலால ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா இதை ஹோமியோபதியில எவ்வளவு நல்லா சரி பண்ண முடியும் அப்படின்ற அவேர்னஸ் வீடியோ தான் இது. இந்த ஆசன வாய் பிளவு அப்படின்றது நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, எனக்கு இந்த மாதிரி இந்த ப்ராப்ளம் இருக்கு, இதனால ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது எப்படி இருக்கும்னா உங்களுக்கு ஆசன வாயில ஒரு வெடிப்பு மாதிரி இருக்கு. எப்படி கால்ல எல்லாம் நமக்கு பித்த வெடிப்பு வருதோ அதே மாதிரி ஆசன வாயில ஒரு வெடிப்பு மாதிரி இருக்கும். இந்த வெடிப்பு பாத்தீங்கன்னா சில பேர் கொஞ்சம் டீப்பாவே இருக்கும். யூஸ்வலா ரொம்ப நாள் மலச்சிக்கல் இருக்கு, ஒரு நாள் மட்டும் எனக்கு ரொம்ப டைட்டா மோஷன் போச்சு அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே நம்ம லைஃப் டைம்ல நம்ம அனுபவிச்சிருப்போம். லைட்டா ஒரு கிராக் மாதிரி உங்களுக்கு ஆசன வாயில வரும். ஒரு 2-3 நாள்ல அதுவா சரியாயிடும் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா. ஆனா சில பேருக்கு பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாவே மலச்சிக்கல் ரொம்ப நாளா இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப புஷ் பண்ணி அந்த மாதிரி போறனால ஏதோ ஒரு ரீசன்னால ஒரு அந்த ஆசன வாய் பிளவு வந்தது சரியாகாமே இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமா டீப் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனா அதுல இருந்து வெளியே வந்திருக்கவே மாட்டாங்க. அந்த ஒரு டிராப்ல போய் மாட்டிக்குவாங்கன்னு வச்சுக்கோங்க. சோ அந்த ஆசன வாய் பிளவு இருக்கவங்களுக்கு சில பேருக்கு அந்த டெண்டன்சியும் இருக்கும். ஒன்ஸ் ஒண்ணு வந்தது, ஒரு மாசத்துல சரியாயிடுச்சு, அதுக்கப்புறம் திருப்பி சரியாகல. இப்ப எனக்கு ஒரு வருஷமா நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன், உட்காரும் போது அந்த மாதிரி எல்லாம் எனக்கு ரொம்ப பெயின் இருக்கு, திடீர்னு அதுல இருந்து ரொம்ப வேதனை வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆசன வாயில உங்களுக்கு எரிச்சலோ அரிப்போ, சில நேரம் அந்த பிளவுல இருந்து உங்களுக்கு ஒரு டிஸ்சார்ஜ் மாதிரி ஒரு பிசுபிசுப்பா ஒரு டிஸ்சார்ஜ் மாதிரி கூட சில பேருக்கு இருக்கும். ஒரு தண்ணி மாதிரி ஒரு டிஸ்சார்ஜ் இருக்கும். ரொம்ப சிவியரான கேசஸ்க்கு உங்களுக்கு ப்ளீடிங் கூட இருக்கும். சோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. ஒவ்வொரு தடவையும் மோஷன் போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த ட்ராமா இருக்கும் இல்லையா, சின்ன சின்னதா நமக்கு அந்த இடத்துல அடிபட்டுட்டே இருக்கு இல்லையா நம்ம மோஷன் போகும்போதெல்லாம். சோ அந்த நேரத்துல எல்லாம் அங்க உள்ள உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இன்ஃபெக்ஷன் ஆக ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு நீர் கசிற மாதிரியும் இந்த மாதிரி ப்ராப்ளம் சொன்ன மாதிரி இந்த ஆசன வாய் பிளவுன்றது ஒரு சிலருக்கு தான் தொடர்ச்சியாவே இருக்கும். ஒரு மாசத்தா ஒரு வருஷத்துக்கே எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, ஒன்ஸ் சரியானாலும் திருப்பி இன்னொரு இடத்துல வந்துருது அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி பீப்புளுக்குலாம் உடம்புலயே அவங்களுக்கு ஒரு டெண்டன்சி இருக்கும், வரக்கூடிய டெண்டன்சி இருக்கும். சோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். இது எதனால வருது அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமான ரீசன் மலச்சிக்கல் தான். சோ மலச்சிக்கல் ரொம்ப நாளாவே இருக்கு, எனக்கு கரெக்டா எனக்கு டைமுக்கு போக மாட்டேங்குது, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் போறேன், டைட்டா இருக்கு, ரொம்ப மோஷன் ரொம்ப டைட்டா இருக்கு, ட்ரையா இருக்கு ரொம்ப அப்படின்றவங்களுக்கும் இது ரொம்ப போகும். ஜாஸ்தியா லூஸ் மோஷனா போயிட்டே இருக்குது அப்படின்னா கூட சில பேருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு அந்த இடத்துல இரிட்டேட் ஆயிட்டே இருக்கு இல்லையா நமக்கு அந்த ஆசன வாயில. சோ அதனாலயும் இந்த ப்ராப்ளம் வரும். இந்த ஆசன வாயில நமக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்பிளிண்டர்னு ஒரு மசில் இருக்கும், ரவுண்டா ஒரு எலாஸ்டிக் பேண்ட் மாதிரி இருக்கும். அது சில நேரம் அந்த லூஸ் ஆயிட்டு அதனாலயும் இந்த கிராக் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ இன்னொரு ரீசன் பாத்தீங்கன்னா இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், கார்ன்ஸ் டிசீஸ் இந்த மாதிரி சொல்லுவோம். இந்த மாதிரி இருந்தா அந்த வயிறு பகுதியே நமக்கு கொஞ்சம் புண்ணா இருக்கும் உங்களுக்கு, அந்த குடல் பகுதியே. சோ குடல்ல கொஞ்சம் இன்ஃபிளமேஷன்ஸ் இந்த மாதிரி இருக்குனால அடிக்கடி லூஸ் மோஷன்ஸ் போயிட்டே இருக்கணும். ஒவ்வொருத்தரையும் ஆசன வாயில ஒரு இரிட்டேஷன் இருந்துகிட்டே இருக்கிறதுனால இந்த பிளவு நிறைய பேருக்கு இதோட சேர்த்து வரக்கூடியதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நிறைய பேர் இதை சர்ஜரியும் பண்ண மாட்டாங்க. ஆனா இது மெடிசின்ஸ் மூலியமா, கை வைத்தியம் மூலியமா ஆயின்மெண்ட் எல்லாம் போடும் போது கொஞ்சம் அப்போதைக்கு சூதிங்கா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா திருப்பி ஒரு நாள் கழிச்சு மோஷன் போகும்போது திருப்பி இதே மாதிரி வலி வந்துடும். ஆனா ஹோமியோபதியில இந்த ஆயின்மெண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு கிடையாது. பட் ஆனா இன்டர்னலா நம்ம மெடிசின்ஸ் எடுக்கும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஆசன வாயில உங்களுக்கு அந்த எரிச்சலோ அரிப்போ, உங்களுக்கு குத்துற மாதிரி வலியோ, நீர் கசிதோ, இல்லாட்டி ப்ளீடிங் இருக்கோ, எரிச்சல் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் ஹோமியோபதி மெடிசன்ஸ் மூலியமா நம்ம அதை தாராளமா நம்ம சரி பண்ண முடியும். கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமாவே இருக்கு, ஒரு வருஷமாவே இருக்கு அப்படின்னாலும் நம்ம மெடிசன்ஸ் மூலியமா இதை தாராளமா நம்ம சரி பண்ண முடியும். உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வித்தின் 1 மந்தே உங்களுக்கு கிடைச்சிரும் இந்த இதுக்கு. சோ ஹோமியோபதியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிரந்தரமா இதுல உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். நீங்க ஈஸியா இது வெளியே வந்துட்டு நார்மலா நீங்க இருக்கலாம். சோ இது ரிலேட்டடா உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.